Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.13 ஓட question number 1 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Determine the nature of the roots for the following quadratic equations. First equation என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 15x square plus 11x plus 2 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் கரெக்டா. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ்லலாம் என்ன பார்த்துருக்கோம், x minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இது என்ன ஃபார்முலா? இதுதான் வந்து நம்மளுடைய ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. அதாவது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த ரூட்ஸை கண்டுபிடிப்போம் கரெக்டா. இப்போ இதில் இந்த உள்ள இருக்கு இல்லையா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த வேல்யூவை டெல்டா ஆர் டிஸ்கிரிமினன்ட், அதோட நேம் என்ன, டிஸ்கிரிமினன்ட் ஆர் டெல்டா சொல்கிறோமா. இப்போது இந்த உள்ளே வர இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக வந்தால் அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸோட நேம் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் உள்ளே இருக்கிற வேல்யூ லெஸ் தென் 0 வந்தால், அதாவது ரூட்குள்ளே மைனஸ் வேல்யூஸ் வந்ததுன்னா நோ ரியல் ரூட், இட் இஸ் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நம்மளுடைய இந்த 10th ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெஸ் தென் 0 வந்து நீங்கள் ரூட் சால்வ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சம்ஸும் வராது. பிகாஸ் ரூட்டுக்குள்ளே இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்குள்ளே -4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது 2iன்லாம் எழுதுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இந்த 10th போர்ஷனில் கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ரூட்ஸ் கிரேட்டர் தென் 0வா, அதாவது டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0, ஈக்குவல் டு 0, லெஸ் தென் 0, கிரேட்டர் தென் வந்தால் அதோட நேச்சர் என்ன, ஈக்குவல் டு வந்தால் அதோட நேச்சர் என்ன, லெஸ் தென் வந்தால் அதோட நேச்சர் என்ன, இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷினில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்மில் இருக்குது, இது என்ன ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும், ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் இருக்கா. அப்போது ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து 15 அண்ட் பியோட வேல்யூ 11, தென் சியோட வேல்யூ 2 கரெக்டா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், டெல்டாவோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த இன்டீரியரில் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இங்கே வந்து எங்கேயுமே மைனஸ் இல்லை நம்மளுக்கு, அதனால நம்ம என்ன பண்ணல, எந்த வேல்யூஸும் மைனஸ் வரல. இன்கேஸ் உங்களுக்கு மைனஸ் இருந்தால் மைனஸோட சேர்த்து எழுதணும். 4 இன்ட்டு ஏ என்னது 15 அண்ட் சி வந்து 20. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 ஸ்கொயர் என்ன, 11 ஸ்கொயர் 121 மைனஸ் 15 2 டைம்ஸ் என்ன வரும், 15 2 டைம்ஸ் 30, 30 இன்ட்டு 4 120. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது, 121 மைனஸ் 20 அப்படின்றது வந்து 1. அப்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, டிஸ்கிரிமினன்ட் இஸ் கிரேட்டர் தென் 0. எப்பெல்லாம் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது டிஸ்கிரிமினன்ட் நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 வருதோ, அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இப்போ இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன, it is real and unequal roots அப்படின்னு எழுதுங்க. So nature of roots is real and unequal roots. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருச்சா. நம்ம இந்த ஃபார்முலாவை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்க இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து இந்த வேல்யூவில் எந்த வேல்யூ இருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை நம்ம தேர்ஃபோர் நேச்சர் ஆஃப் ரூட் இஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்மளுக்கு என்ன தெரியும், இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மில் இருக்கா. அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது தான் அர்த்தம். அண்ட் பியோட வேல்யூ சிம்பிளோட சேர்த்து எழுதணும், ஸோ -1. அண்ட் சியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு -1. இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா எழுதணுமா. அப்போ டிஸ்கிரிமினன்ட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 அண்ட் சியோட வேல்யூ -1. -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1, இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஸோ ஆன்சர் 4. அப்போது நம்மளுக்கு டெல்டா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு டெல்டா ஈக்குவல் டு 5. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ தேர்ஃபோர் என்ன எழுதுவோம், ஆர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இஸ், நம்ம போன சம்மில் பார்த்த மாதிரி இதுலேயும் என்ன தான் வந்திருக்கு நம்மளுக்கு,
நேச்சர் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு. ஸோ ஆர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 வேல்யூஸை எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டில் செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ தேர்ட் சம்மில் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? டி ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது தான். அப்போது ரூட் 2 வந்து நம்மளுக்கு ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பாருங்கள் -3 அண்ட் சியோட வேல்யூ என்னது 3 ரூட் 2. கரெக்டாக இந்த ரூட் வந்து 2க்கு மட்டும்தான், டி ஸ்கொயருக்கு கிடையாது, 2க்கு மட்டும்தான். ஸோ ரூட் 2 -3 3 ரூட் 2 வந்துடுச்சா? இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்போ டெல்டா ஸ்கொயர் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பியோட வேல்யூ என்ன? -3 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து ரூட் 2 அண்ட் அகைன் சியூ என்னது தான் நம்மளுக்கு 3 ரூட் 2. இப்போ மைனஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 3 ஸ்கொயர் வந்து 9 வரும் அண்ட் அகைன் இங்கே மைனஸ் தான். இங்கே பாருங்கள் 4 3s are 12 வந்துடும். இதை நான் தனியாக வச்சுக்கிறேன். 4 3s are 12. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 ஆகுமா? இது ரெண்டும் பண்ணி 2 ஆகிடுச்சுன்னா அப்போ 12 இன்ட்டு 2 என்ன வரும் நம்மளுக்கு? 12 இன்ட்டு 2 24. கரெக்டாக? இப்போ 24ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு? -15. பிகாஸ் ஏன் இங்கே மைனஸ் வருது? பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அதனால டெல்டாவோட வேல்யூ என்ன? -15. இப்போது டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் தென் 0 வந்திருக்கு. அப்போ லெஸ் தென் 0 வந்தது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் சம்மில் பார்த்த டேப்லெட் காலம் பண்ணி நம்மளுக்கு என்ன இருக்கும்? தேர்ஃபோர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் doesn't have any real roots or no real roots அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் doesn't have any real roots. ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள், 9y ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதிடுங்க. அது எழுதிட்டு இஃப் பாசிபிள் நீங்கள் முடிஞ்சால் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு இதை எழுதிக்கோங்க. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? 9 இருக்குது அண்ட் பியோட வேல்யூ என்ன இருக்குது? -6 ரூட் 2. கரெக்டாக? இந்த ஒய்க்கு ரூட் கிடையாது. ஸோ -6 ஸ்கொயர் ரூட் 2 அண்ட் சியோட வேல்யூ 2. ஸோ சிம்பிள் வந்து இதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை மைனஸில் எடுக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -6 ஸ்கொயர் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து 9 அண்ட் சியோட வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 36 வரும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 2 மட்டும்தான் வரும். அப்போ 36 இன்ட்டு 2 என்னது? 72 மைனஸ் இப்போ இங்கே பாருங்கள் 9 4 டைம்ஸ் 36 36 2 72 அப்படியும் போகலாம். இல்லைன்னா இதுவும் பண்ணுங்கள். 4 2s are 8. அப்போ 8 9s are 72. ஓகேவா? அப்போ டெல்டாவோட வேல்யூ 72 மைனஸ் 72 நம்மளுக்கு என்ன ஆகுது? 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 0வாக இருந்தால் நம்மளுக்கு என்னது? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ தேர்ஃபோர் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஆர் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் திஸ் கிவன் ஈக்குவேஷன் இஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ இதோட இந்த ஃபோர்த்து சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். இப்போ ஃபிஃப்த்து பாருங்கள், 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக நான் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நான் மறுபடியும் எழுதுகிறேன். 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இது வரைக்கும் நம்மளுக்கு என்னது? கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது தான் என்னது? வேரியபிள். ஸோ அதே மாதிரியே 24abcd வரைக்கும் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். ப்ளஸ் 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர் இது வந்து சி டேர்ம் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. நான் ஏன் இந்த ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு ஏ எது பி எதுன்னு தெளிவாக தெரியணும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ அப்படின்றது இந்த கம்ப்ளீட் டேர்ம். ஸோ அப்போ 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க எல்லாமே. அதே மாதிரி பி என்னது? -24 எக்ஸ்க்கு முன்னாடி இருக்க எல்லாமே. ஏபிசிடி வந்துடுச்சா? நெக்ஸ்ட் சி என்னன்னு பாருங்கள், 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர் இந்த டேர்ம் ஃபுல்லாக சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac.
கரெக்டா? இப்போ பி ஸ்கொயர், பின்றது இந்த டேர்மா, ஸோ இப்போ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. -24 ABCD த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏன்றது என்ன அர்த்தம்? 9A ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்டூ சி என்னது? 16C ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதுதான் நம்மளோட சி. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். 24 ஸ்கொயர் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன்? 24 ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணுறீங்க. 16 பேலன்ஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 4s are 8, 8 2s are 16. 16ல் 1 ஆட் பண்ணால் 17, அகெயின் பேலன்ஸ் 1 இருக்குது. இப்போ 2வை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வரும். அண்ட் 4 + 1 5. ஸோ 576. இது நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வரும்போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்போ 24 ஸ்கொயர் என்ன? 576. ஏபிசிடியை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். கரெக்டாக? ஒன்றுத்துக்கு தனித்தனியாக ஸ்கொயர் எழுதியாச்சு. மைனஸ் இப்போ பாருங்கள் 9 4 டைம்ஸ் 36. 36 இன்ட்டு 16. 36 இன்ட்டு 16 என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து 10 டைம்ஸ் பண்ணுவீங்க. 36 இன்ட்டு 10 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 360 வரும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும்? 36 இன்ட்டு 6 பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டோட்டல் என்ன வருது? 576. அப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 4 என்ன பண்ணுறோம்? அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குது? சேம் டேர்ம் மைனஸ் சேம் டேர்ம். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ என்ன தான் வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் என்ன? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். கரெக்டாக? இது ரூட்ஸ்ன்னு வரதுனால ஆர் எழுதிக்கோங்க. ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இப்போ இதோட இந்த ஃபஸ்ட்டில் இருக்க 5 சம்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.